எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு புஷ்பம்மா கிச்சன்ல இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம்னா, தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போறேன். இந்த தக்காளி 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்பலாம் வந்து தக்காளி விலையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதனால தக்காளியில என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். தக்காளி விலை கம்மியா இருக்கும்போதே தக்காளி தொக்கு வச்சுக்கலாம், தக்காளி சாதம் செய்யலாம், தக்காளி ஊறுகாவும் செய்யலாம். இன்னைக்கு நான் அதை தான் செய்ய போறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நிறைய செய்யணும்னா ஒரு 2-3 மாசத்துக்கு அப்படியே கெட்டு போகாம இருக்கணும்னா, நம்ம தக்காளி அலசுறோம் இல்லையா? இத நல்லா தொடச்சிட்டு, நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாம இருக்கும். நாம வந்து செய்யற தக்காளி வந்து 1 வாரத்துல 10 நாள்லயே கூட காலி ஆயிடும். அந்த அளவுக்கு தக்காளி ஊறுகாய நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்றதுனால, நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இது ஒரு 10 நாள்லயே காலி ஆயிடும். இப்ப இந்த தக்காளி ஊறுகாய நான் எப்படி செய்ய போறேன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. நம்ம முதல்ல தக்காளிய வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தக்காளி வந்து நான் தொடச்சிலாம் வைக்கல. ஏன்னா வந்து இது வந்து நம்ம ஒரு 10 நாள்லயே காலி ஆயிடும் நமக்குலாம். அதனால கெட்டு போக சான்ஸ் கிடையாது. தண்ணி இல்லாம வச்சு நம்ம நிறைய செய்யறோம்னா கண்டிப்பா அது வந்து தக்காளி எல்லாம் அதாவது இது தொடச்சு நல்லா ட்ரை ஆக்கி அந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நாம ஒரு 10 நாள்ல காலியாக போறதுக்கு எதுக்கு? அதனால வந்து அலசிட்டு நான் அப்படியே தான் நான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கடாய வந்து அடுப்புல வச்சிருக்கேன். நான் வந்து எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா விட்டா போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதுல போட்டுக்கலாம். இந்த தக்காளி கூடவே ஒரு 100 கிராம் அளவு புளி, அதாவது 100 கிராம்னா அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா? 2 எலுமிச்சம் சைஸ் புளி பாருங்க. இந்த 1 கிலோ தக்காளிக்கு 2 எலுமிச்சம் சைஸ் புளி. இதையும் வந்து இதுல வந்து நாறு, இந்த ஓடுலாம் எதுவுமே கொட்டை எதுவுமே இல்லாம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த தக்காளி கூடவே போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா தண்ணி விடும். இது வந்து மூடக்கூடாது. மூடினா வந்து சீக்கிரமாவே ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம மூடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணிலாம் அதுல இறங்குச்சுன்னா சீக்கிரமா கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மூடாம அப்படியே வந்து நம்ம கலரி விடணும், நல்லா வேக விடணும். இதை வந்து நல்லா வேகட்டும். இது வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் சீக்கிரமா வந்து சுருங்கி வரும். இது கொஞ்சம் லேட்டா தான் செய்ய முடியும். லேட் ஆகும். இது வதங்க தான் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பொறுமையா இதை வந்து செய்யணும். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் இது. 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவு இது கடுகு. 1 ஸ்பூன் வெந்தயம்னா 2 ஸ்பூன் கடுகு போடணும். இது நல்லா வந்து பொரிய வைக்கணும். இப்போ இதுதான் இந்த ஊறுகாய்க்கு தேவையான மசாலா. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். பொரியுது. இது நல்லா செவக்க வறுக்கணும். இது எல்லாமே பொரிஞ்ச பிறகு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்க போறோம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க வேண்டியது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பாருங்க மேலுக்கு வந்துடுச்சு. இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து திரும்பவும் கலரி விடணும். இந்த தண்ணி நல்லா சுண்டின பிறகு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க, அடி பிடிக்காம கிண்டணும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்ட வேண்டியது இருக்கு. இது கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். யாருமே வந்து பிறக்கும் போதே சமையல் கற்றுக்கிட்டே வரப்போறது இல்லை. யாருமே நம்ம கல்யாணம் பண்ணின்னு மாமியார் வீட்டுக்கு போயும் நம்ம வந்து யாரும் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய இதுவும் இல்லை. ஏன்னா எல்லாமே நானே கற்றுக்கிட்டது தான். யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் சொல்லி கொடுக்கல. எனக்கு கல்யாணம் ஆகி வரும்போது
ஒரு சமையல் கூட தெரியாது. ரசம் வைக்கிறது தெரியும் ஓரளவுக்கு. அந்த மாதிரி தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் அம்போன்னு விட்டு போயிடுவாங்க. சமையல் வந்து எப்படியாவது பண்ணிட்டு போ, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா அப்படின்னு கூட நாங்கள் கேட்கறது இல்லை. அப்படியே விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாம் எனக்கு தெரியும் நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பேன். என்ன பண்ணுறது, அது திரி ஸ்டவ்வு, கிருஷ்ணால் அடுப்பு வேற. சரி என்ன பண்ணுறது, அந்த அரிசியை பார்த்தா அவ்வளோ நெல் இருக்கும். அந்த நெல்லெல்லாம் பொறுக்கி, எல்லாம் ரேஷன் அரிசி தான், அப்போ பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க. நெல் அவ்வளோ நெல் இருக்கும். அந்த நெல்லெல்லாம் பொறுக்கி அதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். அதெல்லாம் நம்ம செஞ்சு பழக்கமே கிடையாது. எல்லாமே வீட்டில் அம்மா செய்வாங்கன்றதுனால நம்ம எதுவுமே நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கல. சரி இந்த மாதிரி விட்டுட்டு போவாங்கன்னு யாருக்கு தெரியும். அப்புறம் நானே வந்து அதெல்லாம் பண்ணி 1 மணி ஆனால் சாப்பாட்டுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. அந்த 1 மணிக்குள்ளேயே அந்த அந்த 2 மணி நேரம் கூட ஆகும் அந்த சமையல், ஒரு குழம்பு ஒரு சோறு வடிக்க. அந்த மாதிரி தான் வந்து ஏறக்குறைய நான் கற்றுக்கிட்டதே. என்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இது செய்ய அதை செய்யன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் கற்றுக்கிட்டது தான் நான். இப்போ நான் எல்லாருக்கும் கற்றுத்தருவேன். தக்காளி நல்லா சுருண்டு நல்லா வதங்கி இருக்கு. இதை வந்து நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது இப்போ நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். நான் வந்து பூண்டு தட்டி வச்சிருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. பூண்டு வந்து கொஞ்சம் பாதி வேக்காடாக ஆகணும். ஃபுல்லெல்லாம் வந்து வதங்கக்கூடாது. அதோட ஃப்ளேவர் அப்போ தான் வந்து நம்ம ஊறுகாயில் வந்து இறங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நம்ம கலருக்காக காஷ்மீர் தூள் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம் அதில். இது இந்த பச்சை வாடை கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் புளி 2 3 வதக்கி வச்சு இல்லையா, அதையும் நல்லா அரைச்சி அதில் கொட்டிக்கலாம். இப்போ தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம அப்படியே நம்ம வந்து வதக்கி விடணும். ஒரு டிராப் தண்ணி கூட நம்ம வந்து ஊற்றக்கூடாது. இது நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் வந்து காரம் உப்பு தாராளமாகவே இருக்கட்டும். பத்தலைன்னா கூட நம்ம அடுத்தது நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும். காரம் ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் தோசை இட்லிக்கெலாம் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஊறுகாய்னா காரம் புளிப்பு அந்த மாதிரி துவர்ப்பு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கூட நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். தக்காளி வந்து திக்காவை என்ன ஆச்சுன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் செக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இது. நல்லெண்ணெய் ஊற்றி இன்னும் 2 கலரிக்கலாம். எண்ணெய் நல்லா தாராளமாக இருந்தால் தான் இந்த ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். அப்படியே சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இது வந்து இன்னும் நல்லா திக்காகணும்.
சிம்மிலே வச்சாதான் இது வந்து திக்காகும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம்னா எண்ணெயெல்லாம் மேலே தெரிச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தெரிக்கும், அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா எண்ணெயை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சிம்மிலே வச்சு வேக விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த கடுகு வெந்தயத்தை இது மேலே அப்படி போட்டுடலாம். கரெக்டான அளவாக இருக்கும். ரொம்பவும் அதிகமாக போட்டால் வந்து கசப்பு தன்மையாயிடும். இதனால இதான் கரெக்டான அளவு. இது போட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடணுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, இந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவரே வந்து போயிடும். அதனால் மசாலா போட்ட உடனே ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து திக்னஸ்ஸாக வரணும். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதே இல்லை, நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்டுக்கலாம். 1 மாதத்துக்கு கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். நான் செஞ்ச இந்த தக்காளி ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.